சம்பந்தி நீங்க எங்க போறீங்க? இல்ல டிஃபன் சாப்பிடும்போது பாதையில எந்திரிச்சு வந்துட்டேன். நீங்களும் வாங்கலாம், 4 தோசை சாப்பிட்டு வந்துடலாம். வேணாங்க சம்பந்தி, காதுக்கு சாப்பாடு இல்லாத போது வயிற்றுக்கு சாப்பாடுன்னு எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு. வாங்க ஆசிரியர் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம். கடவுளே, இன்னைக்கு அக்க போற ஆரம்பிச்சுட்டாரா? வாங்க சம்பந்தி உட்காந்து. சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி, மாப்பிள்ளைக்கு தாய்ப்பாச ஜாஸ்தி. சேமலாவை கூட்டிட்டு போகாம அம்மாவை தான் கூட்டிட்டு போவோன்னு சொன்னாரு. அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அம்மாண்ணா எனக்கு உயிர் சம்பந்தி. நான் 4 வயசா இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு 23 வயசு. நான் எங்க அம்மாவை பாசத்தோட எப்படியெல்லாம் கூப்பிட்டேன் தெரியுமா? போச்சுரா, இத்தனை மக பெருமையை சொல்லி கதற வச்சாரு, இப்ப அம்மா பெருமையை சொல்லி அழ போறாரா? சம்பந்தி, உங்க மக பண்ண தோசை வாசனை வெளியிலேயே வந்து மூக்க தொலைக்குது. வாங்க ஒரு 4 சாப்பிட்டு வந்துருவோம். வேணாம். சொல்லுங்க சம்பந்தி, உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? அம்மானு கூப்பிடுவேன். அதை விடுங்க சம்பந்ி, நான் பேசும்போது ஏதோ பிடிக்காத மாதிரி எந்திரிச்சு போனீங்க, திரும்ப வந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, நீங்க எப்படியும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம இருக்க போறது இல்ல. நேரம் கிடைக்கும் போதே கேட்டு வச்சுக்கலாமே. இல்லன்னா நடு ஜாமத்துல போன் பண்ணி அன்பா பேச ஆரம்பிச்சிருவீங்க. 2 பேர் தூக்கமும் கெடும் இல்ல. பாத்தீங்களா சம்பந்தி, நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் அம்மாவை பத்தி உங்களுக்கு முழுசா சொல்லியே ஆகணும். எங்க அம்மா அந்த காலத்திலேயே 4ஆம் கிளாஸ் படிச்சாங்க. எத்தனாம் கிளாஸ் படிச்சாங்க? 4ஆம் கிளாஸ் படிச்சாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்க. உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்கேன். சரியா பண்ணிட்டு வரல? பண்ணிடுண்ணா. இனிமே நீ தான் இந்த ஏரியாவை பாத்துக்கணும். சரிண்ணா. கொஞ்ச நாள் எனக்கு கீழே வேலை பாரு. சரிண்ணா. அதுக்கப்புறம் நான் உன்னை விஸ்வான கிட்ட கூட்டு போறேன். சரிங்கண்ணா. அப்புறம் இந்த தொழில பழக கூடாது. பழகிட்டா நேர்மையா இருக்கணும். சரிங்கண்ணா. விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு விஸ்வான அடிக்கடி சொல்லுவாரு. உன்னை அண்ணனுக்கு பிடிச்சு போயிட்டா உன்னோட லைஃபை அவரு பாத்துப்பாரு. சரிங்கண்ணா. இன்னும் கஞ்சா பப்ளிக்ல பேரை சொல்லாதடா. சரக்கு இல்லனா மால்னு சொல்லணும். புரிஞ்சுதா? இத பாரு, இனிமே அதை கையால தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். சரக்கு நேரா உன் கைக்கு வந்துடும். வித்த காசை என்கிட்ட கொடுத்துரு. சரிங்க. வண்டியில வச்சிருக்கேன், எடுத்துக்க போ. சரிண்ணா. அண்ணா ஆட்டோண்ணா. என்னடா ஆட்டோ பார்த்தோன்னே அலறா? இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. டேய், ஏன்டா பயப்படுற? நான் போலீஸ்ண்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா. டேய், ஆம்புலன்ஸ்ல வரவங்க எல்லாம் பேஷண்ட்டும் இல்ல, ஆட்டோல வரவங்க எல்லாம் போலீஸும் இல்ல. உன்னை தேடி வர்றவன் உன்னை பார்க்காம சுத்தி நோட்டை விட்டு வந்தா அவன் பயந்தவன், சரக்கு வாங்க வந்திருக்கான்னு அர்த்தம். முகத்தை உத்து பார்த்து உன்னையே நோட்டை விட்டா போலீஸ்னு அர்த்தம். இவன் நம்ம கஸ்டமர் தான்டா, பயப்படாத. நான் இருக்கேன் சார். இங்க கிடைக்குமா? வாங்க, இவர்கிட்ட கிடைக்கும். சரிங்க சார். டேய் பாத்துக்க. சரிங்கண்ணா. டேய் படா. இந்தடா சிகரெட்டு. வேணாண்டா. என்னது சிகரெட் பிடிக்க மாட்டியா? ரொம்ப அநியாயம்டா. யாரா அந்த ஆட்டோக்காரி கல்யாணி? அவளை நினைச்சு ரொம்ப தான் உருகுற. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டேய், இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. நீ எதுக்கு மச்சான் அவளுக்கு எல்லாத்தையும் விடணும்? டேய், உனக்கு லவ் பத்தி என்னடா தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. லவ் பண்றவன் கொஞ்சம் நட்டுக்கல் மாதிரி சுத்துவான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இப்படி தரவா எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றியடா. இனிமே கல்யாணிக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். அதுக்காக சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அவன் என்ன உலக அழகியா? அவ உலக அழகி இல்ல, என் மனசுக்கு பிடிச்சவ. எனக்கு என் கல்யாணி தான் முக்கியம். அவளுக்காக என் கேரக்டர் மட்டும் இல்ல, என் பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு புது மனுஷனா மாறக்கூட தயாரா இருக்க. காதல் எல்லாரையும் மாத்தும், எல்லாத்தையும் மாத்தும்டா. அடப்பாவி, பிலாசபி பேசுறியா? ஆட்டோக்காரி கல்யாணி ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டாளேடா. வேணாம் மச்சான், பழகுன பழக்கத்தை உன்னால விட முடியாது, அப்புறம் பேஜர் ஆயிடுவேன். ஏன்டா விட முடியாது? காதலிய மறக்கிறது ரொம்ப ஈஸிடா. தண்ணி அடிச்சிட்டு கேவலமா ஒரு சோகப்பாட்டு பண்ணணும், ஏன் எல்லாம் சரியாயிடும். ஆனா நீ பழகுன பழக்கம் இருக்கே,
இத மட்டும் உன்னால விடவே முடியாது. விடணும்னு நினைச்சா உன் கை நடுங்கும், கால் உதறும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாக்குறவன் எல்லாம் அடிக்க தோணும். டேய் போது நிறுத்துறா. என் கல்யாணி மனசுல நினைச்சிட்டா மத்த எல்லாமே எனக்கு மறந்து போயிடும். இத பார், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த மோகன் எந்த பேட் ஹாபிட்டும் இல்லாத சுத்தமான பையன். பேசிய மனசை கெடுக்காத. ஆஹா, கூடிய சீக்கிரமே நீ சட்டை கழிச்சு ரோட்ல சுத்த போற. வாழ்த்துக்கள் நண்பா. போதும் வாட. டேய், இந்த சனியை முடிச்ச பழக்கத்தை விட்டு தொலைடா, இல்லைன்னா மண்ணோட மண்ணா போயிரோடா. விட்டுறேன் விட்றா. பிள்ளைங்கெல்லாம் சும்மா சரி எடு வண்டி நீ எடு. ஒரு வாட்டி இப்படிதான் சொல்ற, விட்ட மாதிரியே தெரியலையே. ஒரு நாள் பட்டா தாண்டா உனக்கு தெரியும். அட்ரஸ் போற என்னதான் இருக்கடா. என்னை எவ்வளோ கெட்டவன்